நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. தாமஸ் தேவானந்தன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நிக்கில் ரூபிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்ட்ரூஸ் 25ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், லூயி ஜோசப் 37ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் எலன் லூயிஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மான்கள் நீரோடை தேடும், இந்த நிதயம் இறைவனை நாடும், உள்ளதாகம் முந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும், இந்த நிதயம் இறைவனை நாடும். பாறை அரணாயிருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். பாறை அரணாயிருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே, சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தான் அழகிய மணிமாலை நானாவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித மத்தேயு அப்போஸ்தலருடைய நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் நல்ல சிறந்த தொழிலாளி, தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமுடையவர். ஆனால் அவர் செய்த
ஒரு தொழில் வரி வசூல் செய்கின்ற தொழில். இது மக்களுக்கு பிடிக்காதது ஒன்று, யூதர்கள் வெறுத்தது ஒன்று. ஆகவே மத்தேயுவை அப்போஸ்தலர்கள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 31வது வயது அவர் வரி வசூல் செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஆண்டவர் அவரை சந்திக்கின்றார். நல்ல வசதியான குடும்பத்திலே இருந்தாலும் ஆண்டவரை பார்த்த பொழுது அவருக்கு அச்சம் நடுக்கம் ஏற்பட்டது. காரணம், நெருங்கிய உறவினர், சொல்லப்போனால் அக்கா மகன் என்ற உறவிலே இருந்த காரணத்தினால் இந்த தொழிலை வைத்து அவரை வெறுப்பார், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற ஒரு மனநிலையிலே இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை வரவேற்கின்றார், தன்னுடைய பணியில் அவரை ஏற்றுக்கொள்கின்றார். தன்னை அழைத்தார் என்று அறிந்தவுடனே பாவியை என்று அழைக்கப்பட்ட அவர் மன மகிழ்ச்சியோடு தன்னுடைய இல்லத்திற்கு ஆண்டவரை அழைத்து வருகின்றார். தன்னுடைய மகிழ்ச்சியை காட்டுவதற்காக பெரிய விருந்து வைக்கின்றார். பாவிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து ஆண்டவர் முன்னிலையிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறும் அதே சமயத்தை அவர் செய்கின்றார். மத்தேயு இயேசுவின் உறவினர், பாவி என்று அழைக்கப்பட்ட அவர் பாவி என்று அழைக்கப்பட்ட அத்தனை பேரையும் தன்னுடன் சேர்த்து இயேசுவோடு அழைத்து கொண்டார். இந்த அழைப்பின் மேன்மை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுவார், நோய் உற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவை, நோய் அற்றவர்க்கல்ல. பலியை விரும்புகின்றேன், இரக்கம் மிக முக்கியம். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் வேண்டுகிறேன் என்பதில் சிறந்த எடுத்துக்காட்டாக மத்தேயு வாழ்ந்தார். நம்மிடத்திலும் அதே மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பாவியை ஆண்டவர் வெறுக்கவில்லை, பாவத்தை ஆண்டவர் வெறுக்கின்றார். நாம் பாவத்தை வெறுத்து இறைவனிடத்திலே மனம் மாறி வர மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. அமைதியாகுக, புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வரி தண்டுவோரான புனித மத்தேயுவை சொல்லற்கரியமது இரக்கத்தினால் திரு தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வலு பெற்று நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறை உடலை கட்டி எழுப்புவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம்.
கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 19 இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. படைப்புகளின் அறிக்கைகள் உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கைகள் உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கைகள் உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கைகள் உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கைகள் உலகெங்கும் சென்றடைகின்றது. Alleluia, 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 Alleluia. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகின்றோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, மத்தேயுடைய வாழ்க்கையிலே அவர் சற்று படித்தவர். ஈப்ரு மொழி அவருக்கு எழுத வாசிக்க தெரியும். அதே சமயத்தில் அவருடைய திறமையின் காரணமாக வரி வசூல் செய்கின்ற இந்த தொழிலை ரோமியரிடத்திலிருந்து அவர் வாங்கினார். இந்த தொழில் வாங்கக்கூடிய ஒரு செயல். அவருடைய நோக்கமெல்லாம் வாழ்க்கையின் முன்னேற்றம். ஆனால் தன்னுடைய தொழில் மற்றவருக்கு வெறுப்பாக இருந்தது. மற்றவர்கள் அதன் காரணமாக இவரை வெறுக்கின்றார்கள். இவர் இந்த தொழிலை செய்த இருந்தாலும் ஆண்டவர் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற ஒரு உணர்வோடு இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சி மத்தேயுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. பெரும் மகிழ்ச்சி எந்த அளவுக்கென்றால் ஆண்டவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று ஒரு பெரிய விருந்து வைக்கின்றார். ஜக்கேயு எவ்வாறு செய்தாரோ அதே போன்று மத்தேயும் செய்கின்றார். அவன் உடன் கூடாளிகளான நண்பர்களை இந்த விருந்திற்கு அழைக்கின்றார். தவறான கருத்தோடு பரிசேயர்கள் அவரை பேசுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னை ஏற்றுக்கொள்கின்றார். பாவியாகிய என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பது தான் பெரும் நிகழ்ச்சி. இவர் நற்செய்தி எழுதினார் என்று சொல்கின்ற பொழுது இவர் எழுதுவதற்கு மரியாள் பெரும் துணையாக இருந்தவர். மரியாளுடைய உதவியை வைத்துத்தான் நற்செய்தியை எழுதினார். அவர் கொடுத்திருக்கின்ற குறிப்புகள் எல்லாமே உண்மையானவை. இயேசுவினுடைய பால பருவத்தை கணித்து கொடுத்தவர் மத்தேயு. ஆண்டவருடைய பால பருவத்தினுடைய குறிப்புகளெல்லாம் மரியாளிடம் இருந்து தான் நேரடியாக கிடைத்தன. மரியாளுக்கு நேர்ந்த நிகழ்ச்சிகள், தனக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அவர் மட்டும்தான் அறிந்திருந்தார். அவர் மட்டும்தான் தெரிவிக்க முடியும். ஆகவே மத்தேயு மரியாளிடத்திலிருந்து தான் இயேசுவின் பாலப்பருவத்தை பற்றி எல்லாம் கண்டு அறிந்தார், கேட்டு அறிந்தார். அதை அவர் குறிப்பாக கொடுத்திருக்கின்றார். மத்தேயு இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு குடும்ப கதையை தெரிந்தவர். குடும்பம், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் யார் என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இயேசு மட்டும்தான் அந்த குடும்பத்திலேயே தனிப்பட்ட ஒருவராக இருக்கின்றார். கடவுளுடைய வல்லமையினால், பரிசுத்த ஆவியினால் அவர் மரியாதையிடமிருந்து பிறந்தவர். இந்த உண்மை மிக முக்கியமான ஒரு உண்மை. இதை சுட்டி காட்டி பேசியவர் தான் மத்தேயு. உலக சரித்திரத்திலே இந்த ஒரு நிகழ்ச்சி மிக அவசியமானது. மரியாள் இயேசுவை ஈண்டெடுத்தது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால்தான். அது மட்டுமல்ல, மனிதர்கள் இயேசுவின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக பிறக்கப் போகின்றார்கள். இந்த உண்மையையும் அவர் வெளியிடுகின்றார். மத்தேயு இப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்களை, கடவுளுடைய மகன் இயேசு கிறிஸ்து அவர் வழியாக எல்லா மனிதர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறப்போகின்றார்கள் என்ற அந்த உண்மையை அவர் போதித்து எழுதுவது மட்டுமல்ல, அதுதான் நம்முடைய வாழ்க்கையும் ஆகும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எம் வேண்டுதல்களையும் பலிப்பொருட்களையும் உம்மிடம் கொண்டு வந்து பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திரு தூதர்களின் போதனையால் நீர் வளப்படுத்திய நம்பிக்கையில் உமது திரு அவையில் கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித மத்தேயு, இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின் பெற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உலகத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். காலையிலும் உன்முகமே, மாலையிலும் உன்முகமே, இனிய இயேசுவே நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றுமே அல்லவா. உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் எண்ணினேன். உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் எண்ணினேன். உன் பாதம் என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே, உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். விரிந்திடா வண்ணவா என்றும் கட்டிடும். பொருது
மன்றாடுவோமாக. புனித மத்தேயு ஆண்டவரே, புனித மத்தேயு தனது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மீட்பளிக்கும் அம்மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மீட்க அழைக்க வந்த கிறிஸ்துவின் திரு உடலால் என்றும் புத்துயிர் பெறுவோமாக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சோடும் மாமரியே, தாளினை பணிந்தோ காத்திடுவார். தாரகை சோடும் மாமரியே, தென்னக கண்ணி கடலலையாம், பன்னெழிலிமய மாமலையாம். தென்னக கண்ணி கடலலையாம், பன்னெழிலிமய மாமலையாம். மென்னெழிலெமது தாயகமும், மென்னெழிலெமது தாயகமும். புன்புகழ் பணிந்தே பாடாதோ, தாரகை சோடும் மாமரியே. தாளினை பணிந்தோம் காத்திடுவார். தாரகை சோடும் மாமரியே. தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகவை அணைப்பவளே, வாடிய மகவை அணைப்பவளே. வாடிய ஞானிய காவலே, தாரகை சோடும் மாமரியே. தாளினை பணிந்தோம் காத்திடுவார். தாரகை சோடும் மாமரியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.
நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.